நம்ம ரொம்ப நாளா என்ன பார்த்துட்டு இருக்கோம்? கிங்டம் ஆஃப் காட். இதை பாருங்க, பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண சொல்லி கொடுங்கன்னு வராங்கல்ல, அப்ப கூட காட் வந்து பிரேயருக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? லெட் யுவர் கிங்டம் கம்ன்றார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்றதெல்லாம் வந்து அவர் பிரைஸ் பண்றதுக்கு அடையாளம். பிரைசிங் வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி தான். பிரைசிங் வந்து ஒரு ஐஸ் மாதிரி தான். உங்க நாம நீங்க பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லன்னா பரிசுத்தப்படாத அவருடைய நாமா? நான் கேட்குறேன். நீங்க சொல்லும் பொழுது அது உங்களை பரிசுத்தம் ஆக்குது. நீங்க உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லும் பொழுது அந்த பரிசுத்தம் உங்களை வந்து அட்டாக் பண்ணுது. ஹல்லேலூயா. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. உங்களுடைய ராஜ்யம் சொல்லுங்க எல்லாரும். அவரு பேசின நீங்க எல்லாம் பைபிள்ல 4 காஸ்பல்லையும் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தின் வசனம்னு இருக்கு, ராஜ்யத்தின் சுவிசேஷம்னு இருக்கு. சுவிசேஷம்னா நமக்கு குட் நியூஸ்னு தெரியும். சுவிசேஷம்னா என்ன தெரியும்? நமக்கு குட் நியூஸ்னு தெரியும். என்ன குட் நியூஸ்? இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இயேசு பிறந்தது தான் பெரிய குட் நியூஸ் நம்ம நினைக்கிறோம். ஆனா சொல்றாரு ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு. அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் வேற. இயேசு கிறிஸ்து பேசும் போதெல்லாம் ராஜ்யத்தை தான் பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? ஒரே ஒரு தடவை சொல்றாரு. born again என்ற வேர்டை only one time in the Bible ஜீசஸ் ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. நிக்கோதேமு கிட்ட. நிக்கோதேமு வரும்போது ராத்திரி 2:15 மணின்னு ரிசர்ச் சொல்லுது. அப்போ அவனுக்கு born again சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? அற்புத அடையாளத்தை விட எது ஃபர்ஸ்ட் வேணும்ன்றாரு? ராஜ்யத்தை பாருன்றாரு. நீ தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணுங்கிறாரு. வாசிக்கலாமா? நான் சொல்றது 18 எடுங்க. மேத்யூ 18. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசும்போது அவர் எதை பத்தி பேசுறாரு? கிங், ராஜாங்கிறத பத்தி பேசுறாரு. பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எதை பத்தி பேசுறாருன்னா ராஜான்னு பேசுறாரு. அடுத்து ஒரு வசனம் வாசிக்கலாம். மேத்யூல 2ஆம் வசனம் வாசிங்க. 2. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹலோ, எதுக்கு ஒப்பா இருக்கு? சும்மா பைபிள் அப்படி படிக்கும் போது யாக்கோபு என்ன சிறு பூச்சேன்னு சும்மா அப்படி சொல்லக்கூடாது. உன்னை உண்டாக்கினவர்னு சும்மா அப்படி பாடக்கூடாது. நாங்கள் அதெல்லாம் என்ன வந்து அப்படியே தொடுது. ஏன் தெரியுமா? அதை அப்படி ருசிக்கணும். உண்டாக்கினவர் யாரு? உங்க அம்மா அப்பான்னு நினைக்காதீங்க. மேபி காட் யூஸ்டு, பட் காட் பிளான்டு. உன்னை உருவாக்க கர்த்தர் பிளான் பண்ணாரு. உன் தாயின் கருவுல நான் உருவாக முன்னேன்னு படிக்கிறேன். நோ அங்க நல்லா படினார். காட் உட்காந்து உருவாக்கி இருக்கிறாரு உங்களை பார்த்து இது ஆண் பிள்ளையா வரணும்ன்றதுக்கு ஒரு ஸ்பேம் அனுப்புனாரு. இது ஒரு பெண் பிள்ளையா வேணும்னு ஒரு ஸ்பேம் அனுப்புறாரு. நீங்க லேசா நினைக்காதீங்க. நீங்க chosen people. God உங்களுடைய பேச்சில இருக்கிற மூச்சில இப்ப பாட்டு பண்ண பாருங்க. அந்த மூச்சு யாரோட மூச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு பேபிக்கு பல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி அங்க உயிர் இருக்குது. ஏது எப்படி வந்துச்சு? அது இதெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க. God Almighty, அவ்வளோ பெரிய மைட்டி God உன்னை உருவாக்கி உன்னுடைய சுவாச காற்று அவரோடது. இந்த மூக்கு மொழிக்கு வேணா உன் பேரண்ட்ஸா இருக்கலாம். ஆனா அந்த பேரண்ட்ஸை யூஸ் பண்ணி உன்னை உண்டாக்குன ஒரு கர்த்தர். எதுக்காக உண்டாக்கணும் உங்களை? அவருக்குன்னு உண்டாக்கி இருக்கிறாரு. ஆமென். அவருக்குன்னு வேற எதுக்குமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ராஜா அப்படிங்கிறத நீங்க யோசிக்கணுங்கிற. ராஜா ஹேஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி. ராஜாவுக்கு என்ன இருக்கும்? ராஜாவின் வார்த்தையில் என்ன இருக்குமா? அதிகாரம் இருக்கும். ராஜாவுக்கு என்ன இருக்கும்? ஆளுகை இருக்கும். தியோலஜி அப்படின்னும் போது தியோ மீன்ஸ் காட். தியோ மீன்ஸ் வாட்? லாஜி, பயாலஜி, சைட்டாலஜி, லாஜின்னு வரலாம் ஸ்டடி அபவுட் தட். அப்போ தியாலஜி இஸ் நத்திங் பட் ஸ்டடி அபவுட், நல்லா கேட்கணும், ஸ்டடி அபவுட் காட். காட் மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணக்கூடாது. காட் அண்ட் ஹிஸ் கிங்டம். அதுதான் தியாலஜின்ஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப இருக்க மாட்டாங்க. ஹலோ, ஏன்னா கிங்டம் மென்டாலிட்டி, கிங்டம் கல்ச்சர், கிங்டமுடைய இது கான்செப்ட்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய அறிவை ஃப்ளஷ்ஷில் கண்டுபிடிச்சி அவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? அதை பற்றி, கிங்டத்தை பற்றி பேசுவாங்க. கிங்டத்தினுடைய ஃபோக்கஸே கிடையாதுங்க. நான் இந்த டாக்டரேட்லாம் படித்து பார்த்தேங்க. அது எந்த கோணத்துலையும் உருப்படாது.
உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், இந்த சட்ட திட்டங்கள் பிபிலிக்கலாக அதை படிச்சுக்கணும் அப்படின்னு படித்தா அதில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் கிங்டம் ஆஃப் காடுங்கிற சப்ஜெக்டே கிடையாது. ஃபெய்த் இருக்குது, கிவிங்கை பற்றி இருக்குது, ஃபினான்ஸை பற்றி இருக்குது, சர்ச் பில்டிங் பற்றி இருக்குது, டிசிப்ளின் பற்றி இருக்குது, டிசைபிள்ஷிப்பை பற்றி இருக்குது, எவ்ரிதிங் இருக்குது, பட் நத்திங் அபவுட் கிங்டம். அப்போ நீங்கள் பெரிய தியாலஜின்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கிங்கும் கிங்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். எத்தனை பேருக்கு நான் பேசுகிற புரியுது? கிங் யார்? இங்கே பேசுனதெல்லாம் எதை பற்றி காட் சொல்லிட்டு வராரு? ஆமாம், கிங் யார் இன்னைக்கு? அவரு தான் கிங்கு. நீங்கள்லாம் என்ன கிங்கோடைய என்னது குட்டீஸு? ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் சன்ஷிப் அவ சொல்லுவா பாருங்க அடிக்கடி, சன்ஷிப்னா என்னது? கிங்ஷிப் தான் சன்ஷிப். அவருதெல்லாம் உங்களுது, அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் உங்களுது, அவர் உண்டாக்குனதெல்லாம் உங்களுக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவின் வார்த்தையில் அவ்வளோ அதிகாரம் இருக்கு, அவ்வளோ ஆளுகை இருக்கு. அப்போ இந்த வார்த்தையில் சொன்னார் ஆண்டவர், என்னுடைய ஆவியானவர் உண்மையில தங்கியிருக்கிறாரு. எல்லாரையும் சொல்ல சொல்லு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கியிருக்கிறாருன்னு சொல்லு. ஏன்னா ஒருத்தர் விடுவிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்ல வேண்டாம், அந்த ஆவியானவரை உன்னை விடுவிச்சிருவாரு. இந்த ஒரு வசனத்தையே சொல்லிட்டு இருந்தாலே எது எதில் விடுதலை ஆகணுமே விடுதலை ஆயிடலாம் இயேசுவின் நாமத்தினால. அப்போ கிங்கை பற்றி தான் இந்த நாட்களில் கிங் அண்ட் கிங்டம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எதையோ நம்ம கற்றுருக்கோம், ரொம்ப நல்லது. மன்னிப்பை பற்றி கற்றுருக்கோம், ரொம்ப நல்லது. பாட கற்றுருக்கோம், வர்ஷிப்பில் டான்ஸ் பண்ண கற்றுருக்கோம். பைபிள் அழகாக பிட்டு பிட்டு எடுத்து வச்சு கையை தட்டுன்னு சொல்லி தட்டுதலை வாங்குறது கற்றுருக்கோம், நல்லது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கிங்கை பற்றியும் கிங்டம் பற்றியும் நம்ம கற்றுக்கவே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், கிங் பற்றியும் கிங்டம் பற்றியும் நமக்கு அறிவு பத்தாது, உணர்வற்றவர்களாக இருக்கிறோம் நம்ம. ஆனால் இந்த நாளில் காட் உங்களுக்கு சொல்கிறாரு, கிங்டம், லெட் யுவர் கிங்டம் கம் மீன்ஸ் வாட்? கிங், ராஜா. யாருக்கெல்லாம்? இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு ராஜா, ராஜாதி ராஜா. அவருக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்ன நான், ஆளுகை இருக்கிறது, தட் இஸ் டொமினியன். அந்த கிங் பிளஸ் டொமினியன் தான் கிங்டம். அதை தங்கி இருக்கிற டொமைன் அப்படின்னு பண்றோம் பாருங்க, டொமிசில் ஃபில் பண்றோம் பாருங்க அப்ளிகேஷன்ல எல்லாம். அப்போ அந்த டொமிசில் என்னன்னா, நீ இந்த உலகத்துக்குரியவது கிடையாது. கிங்கும் டொமினியன் இருந்தா நீ இந்த உலகத்துக்குரியவங்க கிடையாது. நீ எதுக்குரியவங்க? பரலோக ராஜ்யத்தை எக்ஸ்டென்ஷன் கொண்டுட்டு வர்றதுக்கு நீ உரிமையாக்கப்பட்டிருக்கிற. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறத பூமிக்கு எக்ஸ்டென்ஷன், ஒரு வீடு கட்டும் போது எக்ஸ்டென்ஷன் பண்றோம்னு சொல்லுவாங்க பாருங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்ஸ்டென்ஷன், அனெக்ஷர். அது மாதிரி எக்ஸ்டென்ஷன், அங்க இருக்கிறத இங்க எக்ஸ்டென்ட் பண்ண நீங்க வந்திருக்கிறீங்க, அதை ஸ்தாபிக்க வந்திருக்கிறீங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் இஸ் a kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யம் எக்ஸ்டென்ஷன் பண்ற நபர். நீங்க எப்படி சொல்றீங்க? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கேயாவது போயிட்டு பரலோக ராஜ்யம் இருக்கு, நீ படிக்கும்போது அப்படி படிக்கணும். என்ன இங்க பரலோக ராஜ்யம் இருக்கு, இங்க தேவனுடைய ராஜ்யம் இருக்கு அப்படின்னு நீங்க படிக்கணும். கிங்டம் ஆஃப் ஹெவன் தான் பரலோக ராஜ்யம். அங்க என்ன இல்லை? என்ன இல்லை? சிக்னஸ் இல்லை, நோய் நொடி இல்லை, இன்ஃபெக்ஷன் இல்லை, சண்டை இல்லை, கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, என்ன இல்லை, அப்புறம் வேதனை இல்லை, நிம்மதி இன்மைன்றது இல்லை. எல்லாமே என்ன இருக்குன்னா பாசிட்டிவிட்டிஸ் தான் இருக்குது. சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்கு, இளைப்பாறல் இருக்கு, நோய் நொடி இல்லாத சுக வாழ்வு இருக்கு, நோ லேக்கு, பற்றாக்குறைங்கிறது இல்லை. இப்பெல்லாம் நான் அதை ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்ன சொல்கிறேன் நான், எனக்கு சில வனாந்திர வழியாக போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், என்ன நான் தப்பு பண்ணுறேன்னு தெரியல. இல்லை உனக்கு சிலதெல்லாம் நீ கற்றுக்கலன்னார் ஆண்டவர். அதனால தான் உனக்கு இந்த லேக்கிங். நம்ம என்ன திரும்ப செய்வோம்? ஏன் இந்த கஷ்டம் வருது, நம்ம என்ன தப்பு பண்ண? கிடையாது. சில வேலைகளில் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்குன்னு காட் சிலதை கற்றுக் கொடுப்பார். இப்போ ஜிம்முக்கு போகிறீங்க, ஜிம்முக்கு போன உடனே எல்லாம் சரியாயிடுதா? இப்படி வச்சு இப்படி உட்கார சொல்கிறாங்க, நம்ம உட்கார தப்புன்னுவாங்க, அப்புறம் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்? அது ட்ரெயின் ஆகணும். டிரைவிங்க்கு ட்ரெயின் ஆகணும், ஆமேன். சைக்கிளிங்க்கு ட்ரெயின் ஆகணும். அதே போல் ஆவிக்குரிய கிங்டம் ஆஃப் காட் உங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு உங்கள் மைண்டு ட்ரெயின் ஆகணும் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? இப்போ கிங்டம் யாரு? நீங்கள் தான் அந்த கிங்டம். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருந்து அந்த கிங்காக இருக்கிற ராஜாதி ராஜா உங்களுக்குள்ளே இருந்து ஆளுகை செய்கிறதுக்கு உங்களை சரீரத்தை ஒப்பு கொடுக்குறீங்க பாருங்க, அதான் நீங்கள் கிங்டம். அதனால தான் பாருங்கள், சரீரங்கிறது நீங்கள் லேசாக நினைக்காதீங்க. காட் சொல்கிறாரு, உங்கள் சரீரத்துக்காக ஏன் கவலைப்படுறீங்கிறாரு, உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க, சரீரத்துக்கு கவலைப்படுங்கிறாரு. படிச்சிருக்கிறீங்களா? உணவுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, அதை விட ஜீவன் முக்கியன்றார். அப்போ ஜீவனையும் சரீரத்தையும் முக்கியமாக சொல்கிறார்.
பாடி அண்ட் சோல் அண்ட் ஸ்பிரிட் அவர் பாயிண்டட் பண்றாரு இயேசுவின் நாமத்துல. பாடி இல்லாம, சரீரம் இல்லாம ஆவியானவர் நீங்க சுமந்துட்டு போக முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ சரீரத்துக்கு இந்த பூமிக்கு அனுப்பிச்சாரு. அப்ப கிங், இந்த பைபிள் வந்து கிங்கும் கிங்டத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்குன்னா, அப்ப கிங்டம் எதுக்கு? இந்த கிங்டத்தை கத்து நான் என்ன பண்ண போறேன்? வாட் இஸ் த ரோல் ஆஃப் கிங்டம் இன் அவர் லைஃப்? என்ன தெரிஞ்சுக்கணும்? அதுல கிங்டத்தினுடைய பர்பஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். கிங்டத்துடைய பர்பஸ்னா என்னம்மா சொல்லலாம் தமிழ்ல? நோக்கம். பர்பஸ்னா என்னது? நோக்கம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், எல்லாரும் நல்லவங்க. ஆனா சிலரை சொல்றாரு காடு, என்ன நோக்கி சொல்லாத, நாங்க உங்க நாமத்துல இதை செஞ்சோம், உங்க நாமத்துல இதை ஐ எம் சாரி ஐ டோன்ட் நோ யூன்னு சொல்லிடுவாருன்னு எழுதப்பட்டிருக்கு. அஞ்ஞானிகளுக்கு இல்ல அது. அது மாதிரி ஒரு தாளந்த உள்ளவனா அழுகை பற்கடிப்புள்ள இடத்துல போடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இக்னரன்ஸ் வந்து நம்மளை ரொம்ப ராங்கா நடத்திரும். இக்னரன்ஸ் யாருடைய ஆளுகையில் இருக்கு தெரியுமா? இக்னரன்ஸ்ன்றது சேட்டன். உங்க மைண்டை உணர்வற்ற மாதிரி நீங்க பைபிளை படிச்சுட்டே இருப்பீங்க, ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, சர்ச்சுக்கு போயிட்டே இருப்பீங்க, காணி கொடுக்கலாம்னா கொடுப்பீங்க, போவீங்க. அதை விட ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் வேணும் உங்களுக்கு எனக்கு. பைபிள் அதுக்கு தான் படிக்கணும்னு சொல்றது. உணர்வற்றவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. இப்போ பைபிள் எதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துது? கமான், கிங்கையும் கிங்டத்தையும். நாட் ஓன்லி கிங் அண்ட் கிங்டம். அப்போ கிங்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியணுமா வேணாமா? அதுக்காக தான், அந்த நோக்கத்துக்காக தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க. கிங்டம்ல ஃபர்ஸ்ட் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண இடம் ஈடன் ஆஃப் கார்டன் ஆஃப் ஈடன். அங்கே தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த ராஜ்யத்துக்கு தன்னை மாதிரி இமேஜிலேயே ஒரு குட்டி கிங்கை உண்டாக்குறாரு. யார் அது? ஆதாம். ஆதாம்க்கு என்ன கொடுத்த? கிங் ஹேஸ் பவர் அண்ட் அத்தாரிட்டி. அந்த கிங்டம் ஹேஸ் டிவைன் குவாலிட்டிஸ். கிங்டம் போது அந்த கிங்டம் ஃபோர்ஸஸ் இருக்குங்க. கிங்டத்துக்கு என்ன இருக்குது? சில ஃபோர்ஸஸ் இருக்கு, சில திங்ஸ் இருக்கு, சில ஆளுகை செய்வதற்கான எல்லா அதிகாரமும் ஆளுகை செய்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்போ அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு பாருங்க எங்க? அந்த ஈடன் ஆஃப் கார்டன்ல பண்ணும்பொழுது ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த ஒரு 1ஆம் அதிகாரத்துல ஜெனிசிஸ்ல 26ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அங்கதான் ரொம்ப முக்கியம். பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆகாயத்து பட்சிகளையும் அப்புறம் என்னது சமுத்திரத்து மச்சங்களையும் நீங்க ஆண்டு கொண்டு என்ன பண்ண போறீங்க? ஏமா ஆளக்கடவர்கள்னு சொல்றாரு, என்ன அர்த்தம் அது? அப்படி சொல்றாரு அங்க பாருங்க. சாயல், ரூபம், கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு உணர்வுள்ள ஒரு வெளிப்பாட கர்த்தர் கொடுப்பாரு. எதுக்குமா அது? ஏன் ஆளணும் அவங்க? எப்படி? எதுக்கு ஆளணும்? எதை ஆளணும்? அங்க பாருங்க, எதை ஆளணும்னு சொல்லப்பட்டிருக்கு? மச்சங்கள், சமுத்திரத்தின். அப்புறம் சரி, எதுக்கு இதெல்லாம் சும்மா எழுதி வச்சுக்கிறாரா? எதுக்குமா அப்படி போட்டிருக்கணும்? அந்த மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஆளுகை கொடுக்குறாரு. இன்னும் 28ல் இன்னும் தெளிவா இருக்கு, 5 விஷயம் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் இதை கேட்குறேன், எதுக்கு ஆளுனது? எதுக்கு அதெல்லாம் நம்ம அடக்கணும்? எதுக்கு அடக்கணும்? ஏன் அது வந்து அதை அடக்கி நீங்க என்ன பண்ண போறீங்க தம்பி? அந்த கிங்டத்தை நீங்க பூமியில எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், பறவையும் பட்சிகளையும் மச்சங்களையும் நீங்க எதுக்கு பண்ணணும்னு நான் கேட்கிறேன். அதோட மீனிங் என்னன்னு நான் கேட்கிறேன். ஒரு மீனவர் இருக்காரு, நல்லா கவனிங்க. அவர் கடலுக்கு போறாரு, மீனே இல்லை. அவர் என்ன செய்யலாம் தெரியுமா? அவர் வியாபாரம் என்னது? பிழைப்பு என்னது? மீன் தான். அப்ப அவர் என்ன செய்யலாம் தெரியுமா? மீனை வான்னு சொல்லலாம். வாவ், ஹல்லேலூயா. அப்புறம் என்னது? ஆகாயத்து பட்சிகள் என்னது? பேர்ட்ஸ். நம்ம சாப்பிட்றதெல்லாம் என்னதுங்க? காடை, கௌதாரி, வேட்டையாடி என்னென்னையோ சாப்பிட்றோம். அதை நீ என்ன செய்யலாம் தெரியுமா? பிடிச்சிக்கலாம். சமுத்திரத்தில், காற்று மண்டலத்தில், பூமியில் சில ஆனிமல்ஸ் வருது. அந்த ஆனிமல்ஸை நீங்கள் என்ன செய்யலாம்? அடித்து சாப்பிடலாம். சிலதெல்லாம் ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, அதை என்ன செய்யலாம்? நீங்கள் கில் பண்ணிடலாம். ஸோ யூ ஹேவ் த கிரேட் பவர். நான் சொன்ன உங்களுக்கு
அந்த கிரேட் பவர் இருக்குங்கிற ஒரு மைண்ட் செட் வேணும்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. தட் இஸ் கிங்டம் மென்டாலிட்டி. ஒரு ஒரு கிங், இந்த காட்டுக்கெல்லாம் ஜங்கிள்க்கெல்லாம் இது இருக்கு, என்னது கிங், எது லயன். லயன் வந்து ஒரு சிங்கத்தை சிங்கம் வந்து ஒரு எலிஃபண்ட்டை பார்க்கும்போது என்ன பார்க்கும்னு சொன்னேன்? லஞ்சா பார்க்கும்போது அது என்னவா பார்க்குது? எலிஃபண்ட் பெருசா இருக்கு. அப்படி சிங்கத்தோட பெருசா இருக்குமா இல்லையா? இப்போ இவ்வளவு பெருசு, அது இவ்வளவு பெருசு, இன்டெலிஜென்ட் ஆனது. சிங்கத்தை விட ரொம்ப இன்டெலிஜென்ட் எலிஃபண்ட். ஆனா அதுக்கு இருக்கிற பிளஸ் எதையுமே, அதோட எண்ணத்தையும் இது பார்க்கல. நான் ராஜா, நான் ராஜா. அதனாலதான் பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் வந்து ஒரு பெரிய உருவத்தில் இருக்கிற யானை, யூதாவின் ராஜ சிங்க நர, யூதாவின் ராஜ யானைன்னு சொல்லல பாருங்க. புரியுதுங்களா? ஏன்னா அது ஜெயிக்கிறதெல்லாம் வாயால தான். எது? அந்த கர்ஜிக்கும் பொழுது யானை கூட பயந்து ஓடும். though it was very large, huge, intelligent. என்ன அர்த்தம்? அது என்ன, எதுக்கு சொல்றாரு? நீ ஆளை பிறந்திருக்க, உன்னுடைய பிரச்சனையை பார்த்து நீ இன்னைக்கு அபேஸ் ஆயிட்டேன்னு சொல்ல தெரியணும். நீ எனக்கு லஞ்ச் ஆயிட்டேன்னு சொல்ல தெரியணும். நீ இன்னைக்கு ஒரு மானை பார்த்தா அந்த சிங்கம் என்ன பார்க்க, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எதுக்கு? ஆளக்கடவர்கள். இதோட அர்த்தம் என்ன? நீ ஒரு ராஜா, உன்னை ஆளுகை செய்கிற இந்த உலக பிரகாரமா பாஸா இருந்தா அவன்கிட்ட போய் நேரா சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ ஆளலாம் அவங்கள, இயேசுவின் நாமத்துல நீ ஆளலாம். நின்றுகிட்டு என்ன செய்யலாம்? அவர் பேசும்போதெல்லாம் அப்படியே இருந்துக்கிட்டு நீங்க மனசுக்குள்ள இருந்து என்ன செய்யலாம்? நீங்க அவங்கள ஆளலாம். நான்லாம் அப்படி ஜெயிச்சிருக்கேன். நல்லா உண்மையா சொல்றேங்க, நான் அப்படி ஜெயிச்சிருக்கேன். அப்படி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஜேர்னி அப்படிப்பட்டதா இருக்கிறது. ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு கண்கள் திறக்கப்பட்டுருச்சு. கிங்டம் ஆஃப் காட் நமக்குள்ள இருக்குங்கிற ஒரு கண்ணு திறக்கப்பட்டே ஆகணும். நமக்கு நம்ம வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு, எனக்குள்ள இருக்கிறாருன்னா அவர் வந்து அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டி போல வாய் பேசாம இருக்கிற அந்த மாதிரிவா இல்ல ஆவியானவர். இன்னைக்கு ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? கர்ஜிக்கிற சிங்கமா இருக்கிறார். உன் பிரச்சனையை பார்த்து அலக்கழிக்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். உன் சத்துருக்கள் இடறி விழுவார்கள், நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்பாயின்றாரு. சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். குதிரை குறித்துனா என்ன? அது குதிரை என்னத்துக்கு அர்த்தமா இருக்குது? வெற்றிக்கு. ரதன்றது எதுக்கு? ஒரு ராஜாவுக்கு என்னால இருக்கும் உலக பிரகாரமா? ரதங்கள்னா கன்வேயன்ஸ். 5 கார் நிற்கும் வீட்டுல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த குடும்பம் எழுந்து நிற்கும்னு சொல்ல முடியாது. ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா நீ உன் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நிற்பீங்க. நாங்களோ எங்கள் கர்த்தருடைய குறித்தே மேன்மை பாராட்டுவோமா? சொல்ல முடியுமா அப்படி? நீங்க அவ கிங்டத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா, கிங் அப்படின்ற ஒரு உள்ள இருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய ஆளுகை அதிகாரமும் எனக்குள்ள இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி பேச போறீங்க? சிங்கத்தை ஏன் ஆண்டவர் சொல்றாரு சிங்கம்னு ஏன் சொல்றாரு சொல்லுங்க? உங்களுக்கு என்ன புரியுதோ, மெசேஜ் புரியலையோ, பைபிள்ல வெள்ளை குதிரையில வந்தார், சாம்பலான குதிரையில வந்தார், என்ன புரிஞ்சிச்சா புரியலையோ, இன்னைக்கெல்லாம் நிறைய அதை குறித்துதான மெசேஜஸ். என்னங்க, சில வார்னிங்ஸு, என்ன புரிஞ்சாலும் அவ்வளோ வெளிப்பாடு வைன், அதெல்லாம் ஒன்றும் நான் சொல்கிறேன். இன்னைக்கு புரிய வேண்டியது அஸ்திபாரமானது புரியாமல் கட்டணம் நிற்கவே நிற்காது. நீங்கள் அது அஸ்திபாரம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் டோரை பார்க்கலாம், விண்டோவை பார்க்கலாம், ஆஹா என்ன அருமையாக டெக்கரேஷன் பார்க்கலாம். அஸ்திபாரத்தை யாருமே என்ன செய்ய முடியாது? ரசிக்க முடியாது, பார்க்க முடியாது, அசைக்க முடியாது, ரசிக்கவும் முடியாது. ஜன்னல் எங்கே செஞ்சீங்க இந்த டிசைன்? ஓ டோர் எவ்வளோ அழகா எல்லாம் சொன்னலாம். அஸ்திபாரத்தை நீங்க ரசிக்கவும் முடியாது, நீங்க அசைக்கப்பட முடியாது. அப்ப அஸ்திபாரமானது என்னங்க? கிங் உனக்குள்ள இருக்கிறாருங்க. கிங்டம் உனக்குள்ள இருக்கு. கிங்டம் இஸ் நத்திங் பட் தி பரிசுத்த ஆவியானவர். அவரால் எல்லாமே முடியும். திரளான ஜலத்தின் மேல் அசைவாடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா அங்க ஒழுங்கின்மை இருந்தது, இருள் இருந்தது, வெறுமை இருந்தது. ஆனா வாயை திறந்து பேசுற மாத்திரத்துல ஆவியானவர் ஒரு செயல் வீரர். அவர் போய் வேக வேகமா போய் செய்யறார். அப்போ உனக்குள்ளேயே இருக்கிறார் ஆவியானவர் ஸ்பிரிட்ல. உன் வாய்ங்கிற ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயவத்தை நீ வாயை திறந்து பேசும் பொழுது உடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்த முடியும். அவரை கிங்டம் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிங் இஸ் இன் யூ. அது எதுக்கு இவ்வளவு பிரயாசப்படுறார்? பர்பஸ் என்ன? பர்பஸ் என்ன? அந்த ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் ஆண்டு கொள்னு சொன்னேன். ஆனா பாஸ் ஒன்னு ஆண்டு கொள்றான், பணம் ஒன்னு ஆண்டு கொள்ளுது, பிரச்சனை ஒன்னு ஆண்டு கொள்ளுது, ஒரு வேதனை ஒன்னு ஆண்டு கொள்ளுது. ஒரு மாசம் டிப்ரெஷன்ல போயிடுற, ஒரு மாசம் தோல்வியை பார்த்துட்டு வருஷத்துல ஒரு 4 மாசம் ஓடிடுது. அப்புறம் திருப்பி எந்திரிக்கிற ஒரு மெசேஜ் கேட்கிற, ஒரு ஊழியக்காரர் வராரு, உன் தலையில கை வைக்கணும்னு நினைக்கிற, அப்படின்னு சொல்லி இப்படி காலங்களும் நாட்களும் விரயமாய் போகுது. நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் கிங்டம் ஆஃப் காட். அந்த ஆவியானவர் உனக்கு சகல சத்தியத்தையும் போதிப்பார்.
ஹல்லேலூயா. அவரால செய்ய முடியாது என்பது எதுவுமே கிடையாது இயேசுவின் நாமத்தினால. அப்போ நீங்க என்ன செய்யணும்? இந்த கிங்டம்ன்ற ஒரு மெசேஜை ரொம்ப நீங்க படிக்கணும். பைபிள்ல கிங்டம்ன்றதை நீங்க அறிந்து கொள்ள வேணும். சேட்டனுக்கு என்ன பவர் தெரியுமா உங்களுக்கு? இக்னரன்ஸ். சொல்லுங்க. உங்களை வந்து வீழ்த்துறதுக்கு இப்ப நீங்க வந்து கட்டாயமா தேவையில்லாத இந்த உலக பிரகாரமான சில பாவங்களை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சத்தியமா செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு. ஆனா உங்களை வேற எந்த வகையில இது பண்ணலாம்? பைபிளை படிக்கணும்னா படிக்கலாம். ஆனா புரியாம நீங்க படிச்சீங்கன்னா இட் won't help you. அவர் ஃபாஸ்டிங் எடுப்பாங்க, சிலர் 40 நாள் போட்டிருக்கேன்னுவாங்க. அந்த ஃபாஸ்டிங்குடைய மூலதனம் என்ன, அதுக்கு என்ன முகாந்திரம்னு தெரியலன்னா வேஸ்ட். உங்க சரீரம் தான் பலவீனம் அடையும். ஆனா நான் சொல்லட்டுமா, சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியமே உன்னை விடுதலை கிடையாது. அப்போ அறியாமை தான் இக்னரன்ஸ். அறியாமை. அந்த அறியாமை அப்படிங்கிறது வந்து நல்லா கவனிக்கணும் நான் சொல்றத. அதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா, அறியாத பொழுது இருள்னு அர்த்தமா இருக்குது. இருள் இஸ் நாட் த நைட்டு. இப்போ சத்தியம் தெரியலன்னா இருளின் பிள்ளைகள். அப்பனா இப்போ நம்ம டேல இருக்கிறதுனால நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு கிடையாது. இருள் வந்து இருள்லையும் இருக்கும், வெளிச்சத்துலையும் இருக்கும். நான் சொல்ற அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? டே அண்ட் நைட்டை டீல் பண்ணல. அது ஒரு சத்தியத்துக்குள்ள அவர் சொல்றாரு பாருங்க, நானே வெளிச்சம்ன்றாரு, நானே வழிங்கிறாரு, நானே சத்தியங்கிறாரு. ஆமென். அது தெரியாம பைபிள் படிக்கலாம். இது உள்ள இருக்கிற வெளிச்சம் தெரியாம நீங்க படிச்சீங்கன்னா அப்போ அங்க என்ன அட்டாக் ஆயிருக்கு? டார்க்னஸ். என்ன அட்டாக் ஆயிருக்கு? டார்க்னஸ். இப்போ சேட்டன் உங்களுக்கு என்ன கொண்டுட்டு வருவான் இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? பைபிளை புரியாம இருக்கிறது தான். ஊழியக்காரர்களும் சில ஏரியாவை இது பண்ணிக்கிட்டு அஸ்திபாரத்தை விட்டுட்டு மற்ற எதையும் சொல்லி கவர்ந்து இழுக்கும்படியான ஒரு மெசேஜ் கேட்கறதும் உங்களுக்கு அது பிரயோஜனப்படாது. உங்களுக்கு எது பிரயோஜனப்படும் தெரியுங்களா? நல்லா கேட்டுங்க. கிங் பத்தி தான் காட் விரும்புறார். நீ ஒரு கிங்னு சொல்றாரு, உனக்குள்ள ஒரு கிங்டம் இருக்குங்கிறார். அதை நீ வச்சுக்கிட்டு நீ ஆப்ரேட் பண்றது தான் பர்பஸ். என்ன பர்பஸ்? ஆப்ரேட் பண்ணணும். கிங்டத்தை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் என்னது? வாய் தான். கிங்டத்தை ஆப்ரேட் பண்றது எப்படிங்க? வாய். சொல்லுங்க எல்லாரும். கிங்டத்தை ஆப்ரேட் பண்றது எது? வாய். கிங்டத்தை ஆப்ரேட் பண்றது எது? வாய். அதுக்கு யாரு உதாரணம்? இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையானவர். இந்த கிங்டம் ஆப்ரேட் பண்றது வாய்ஸ் ஆக்ஷன். ஆக்டிவேட் யுவர் வாய்ஸ். பாருங்க, ஒரு பிரச்சனை உங்ககிட்ட பேசுமா பேசாதா? அலை பேசுமா பேசாதா? அலை பேசுமா? என்ன பேசும் அலை? அலை என்னமா பேசும்? அது பேசுது, நீ அவ்வளோதான். தண்ணி மேலே நீ இருந்த, இப்போ தண்ணி நான் வந்து உனக்கு உள்ளே வந்துட்டேன், நீ இனிமேல் என்ன செய்ய போற? நீ அமிழ்ந்து போறன்றத பேசுது. அது காற்று பேசுது. நீ பறந்து ஓட போற, நீ இருக்கிற இடத்துல நிலையா நிற்க முடியாது, உன்னை அடிச்சுட்டு போறேன்னு அது பேசுது. அது பணப்பற்றாக்குறை பேசுது. அவ்வளோதான். இந்த வருஷம் நீ ஒன்றுமே பண்ண முடியாது, உனக்கு பணமே கிடையாது அப்படின்றது அந்த அக்கௌண்ட் என்ன பண்ணுது? பேசுது. ஸோ நல்லா கேட்டுங்க, நீ பேசுறனாலும் வாயில்லாததெல்லாம் பேசுது. நீ பேசாததெல்லாம் நீ பேசணும். ஆனா நீ பேசாத பட்சத்துல உனக்கு இக்னரன்ஸ் இருக்கும் பொழுது அது பேசுது. இது பிப்ளிக்கலா நான் சொல்றேன். இப்போ அந்த அத்திமரத்தை பார்த்து இவர் பேசுறாரு, அழகா இருக்கு. அப்ப அது பேசுது இவர்கிட்ட. என்ன பேசுது அத்திமரம்? அதுதான் இவர் பேச முடியுது. என்ன பேசுச்சு அத்திமரம்? எங்க வாய் இருக்குது அதுக்கு? நான் வந்து இலைகள் அன்றி வேற ஒன்று கொடுக்க, இலையை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? இலைகளை அன்றி. அதாவது அத்திமரத்தோட கேரக்டர் என்னன்னா, நிறைய இலை இருந்தா கட்டாயமா இலை மறைக்காய். அது இலை எப்படி எடுத்து அடியில பார்த்தா காய் எப்படி இருக்கும்? கொத்தா இருக்கும். அதான் அதோட கேரக்டர். இப்பெல்லாம் நம்ம முருங்கை மரத்துலலாம் இருக்கு பாருங்க, இலை இருந்தா என்ன இருக்காது? காய் இருக்காது. இலையே இருக்காது, காய் கொத்தா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி சில மரங்களுக்கு சில கேரக்டரு. இந்த அத்தி மரத்துக்கு என்ன, அந்த இலை நிறைய இருந்தா என்ன இருக்கும்? அதுல காய் இருக்கான கிட்டக்க போறாரு. அப்ப அது பேசுது. என்ன பேசுது? நான் இலைய வச்சு டுபாக்கூர் பண்ணிட்டு இருப்பேன், இலைய வச்சு நான் ஏமாத்திட்டு இருப்பேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டு பைபிளை எடுத்துக்கிட்டு என்னங்க நான் வந்து அந்நிய பாஷையும் பேசுறேன்னு சொல்லிக்கிட்டு சில வசனங்கள் அறியாமல் இருக்கும்போது நான் ஒரு கனி இல்லாத, ஒரு இலைகள் அன்றி கனிகள் இல்லாத ஒரு அத்திமரத்தை போல இருப்பேன். ஆனா அதை பார்த்து கர்த்தர் என்ன செஞ்சாரு? சபிச்சாரு. அப்போ உங்க பிரச்சனை உங்ககிட்ட பேசும்பொழுது நீங்க பேச தெரியணும். உங்களுக்கு ஏசு பேசுறாரு, இது முதல் ஒருவனும் உன்கிட்ட கனி பூசிக்க கூடாது, முடிஞ்சு போச்சு.
உங்களை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட பேசும்பொழுது அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுறதா வாய்ஸ் ஆக்டிவேஷன். கிங்டம் ஆஃப் காட்ல நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது உங்க வாயை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெபமும் ஒரே கத்தி தான் பண்ணணும்னு கிடையாது, உங்க வாயினால திறந்து பேசுங்க. இது முதல் சொல்றாரு, இது முதல் இனி ஒருவனும் உன்னிடத்துல கனி புசிக்காது இருப்பான். நீ இனி கனி கொடுக்க வேணான்னு உன்னை சபிக்கிறேன்னு சொன்னாரா? அப்படி எப்பயுமே இயேசு டைரக்டாவே பேச மாட்டார். கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல வாயை கொடுத்துக்கிறார். இந்த வாயை எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க? இதை தயவு செய்து இதை கத்துக்குங்க. இதுதான் நீங்க பேசணும். கிங்டம் ஆஃப் காட் எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை தேவனுடைய ராஜ்யமா இந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ற நோக்கத்துல தான் நீங்க இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு குட் ப்ராடக்ட் ப்ரொடியூசர் காட், மேனுஃபேக்சர் காட். ஹல்லேலூயா. உங்களை மேனுஃபேக்சர் பண்ணது யாரு? காட். மேபி ஒரு பேரண்ட்ஸ் நீங்க நினைக்கலாம். அந்த பேரண்ட்ஸுக்கு நீங்க வந்தது யார்? அவங்க விரும்புனாங்களா? சொல்லுங்க. அவங்க இந்த குழந்தை பேர்லாம் வச்சு அன்னைக்கு வச்சிருந்தாங்களா? ஆனா அவர் வச்சாரு. என்ன நான் ஃபோக்கஸ் பண்ண விரும்புறேன்னா, நல்லா கவனிக்கணும். ஒரு பர்பஸோட நீ இந்த பூமிக்கு வந்திருக்க. அந்த பர்பஸோடைய ப்ரொடியூசர் யாரு? ப்ராடக்ட். நீ ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோடைய மேனுஃபேக்சரர் காட். ஒரு ப்ராடக்டை போய் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராடக்ட், ஒரு ஃபோன் எடுங்களேன். இந்த ப்ராடக்ட் வெளியில வரும்பொழுது இதை திறக்கிறவனுக்கு இது ஃபியூச்சர், நாளைக்கு என்ன, இதுல நாளைக்கு என்ன வரும். ஆனா இதை ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கு இந்த ஃபியூச்சர் இஸ் பாஸ்ட். அவருக்கு இது எல்லாமே தெரியும். அவருக்கு அப்ப எல்லாம் தெரிஞ்சு பாஸ் ஆனவங்களுக்கு உங்க ஃபியூச்சரை பத்தி அதுக்கு அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதுங்கிறார். அப்ப கிங்டத்துல ஒரு பர்பஸோட நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறதுக்காக தான் இங்க இருக்கிற. அதுல மாற்றமே கிடையாது. கிங்டத்தையும் நீ ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும் இந்த நாட்கள்ல அதிகமா. அதை நீ பண்ணல, அலட்சியமா இருந்தனா உனக்கு இக்னரன்ஸ் இருக்கு. அப்ப இக்னரன்ஸ் இருந்தா யார் ஒன்னு ஆளுகை செய்யறான்னு அர்த்தம்? சேட்டன். ஒரு இக்னரன்ஸ்னா வெளிச்சம், ஒரு வசனத்தோட வெளிச்சம் இல்லாதெல்லாம் இருள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? காட் உங்களை அவ்வளோ நேசிக்கிறதுனால இது உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த இருளுக்கும் உனக்கு சம்மந்தமே கிடையாது. இருளுக்கும் ஒளிக்கும் ஒரு வெத்துக்குச்சி நீங்க கொளுத்தும் போது கூட அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற போது ஒரு வெளிச்சம் வரும்போது இருள் இருக்காது பாருங்க. ஒரு குட்டி கேண்டில் ஏத்துனா அந்த கேண்டிலுடைய ஒளி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் என்ன இருக்காது. அவர் உங்களை பார்த்து சொல்ற, நீ வெளிச்சமா இருக்கிற, நீ ஒளியா இருக்கிறங்கிறாரு. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள்ன்றாரு. இதெல்லாம் காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறக்கூடாது. ரொம்ப சீரியஸா எடுக்கணும் இந்த விஷயங்களை நீங்க. அப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த கிங்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஆளுகை 28 வாசிக்கலாமா? 28:1, 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. நீ எல்லாத்தையும் ஆளலாம். ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்ங்கிற வார்த்தை அங்கதான் இருக்குது. பிளெஸ்ஸிங் இஸ் நத்திங் இஸ் மிஸ்ஸிங் இஸ் பிளெஸ்ஸிங். நத்திங் இஸ் மிஸ்ஸிங் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. அப்போ நம்ம எங்கேயோ என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சம்திங் இஸ் மிஸ்ஸிங்னா நான் இப்போ அப்படி நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கோட்டை விடுறோம். இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிம்மில் போய் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ட்ரைனிங் எடுக்கும்போது ட்ரைவ் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, குக்கிங்கில் எப்படி கற்றுக்குறாங்க. எலக்ட்ரீஷியன் மாதிரி ஒரு ப்ளம்பர் வேலை செய்ய முடியாது. அதான் அதில் எந்த இதை ஜாயின் பண்ணணும் என்னன்னு இல்லைன்னா ஆள் அடி கவுத்து விட்றோம். கேஸ் அப்படிதான். அதனால் நம்ம அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறது இல்லையா உலகத்தில்? அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லையா? அந்தந்த நாலேஜ் தெரிஞ்சுதான் அதை யூஸ் பண்ணுறது ஈஸியாக போயிடுது. அப்போ கிங்டத்தை பற்றின நாலேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வந்துச்சுன்னா நீ ஜெயிப்ப. இவர் சொன்னார்ல, நீ ஆண்டு கொள்ளுவன்றது நடக்கும். அப்போ அந்த நாலேஜுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆதாம் இழந்து போயிட்டான். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யாருக்கிட்ட விட்டுட்டான்? சேட்டன்ட்ட. ஆனால் 2000 ஆண்டுகள் அதுக்கு பிறகு வந்து இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் குட் நியூஸ் உங்களுக்கு வந்து குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் மெசேஜ் இதெல்லாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு மெசேஜ் இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவர் அந்த என்ன பண்ணார்? 50வது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாரு பாருங்க. அது எதுக்கு கொடுக்கணும்? ஏன் கொடுக்கணும்? நீ ஆளுகை செய்யணும்னு கொடுத்துருக்கிறாரு. என்ன எங்க இழந்தான்? ஏதேன் தோட்டத்துல இழந்ததை நீ திருப்பி அதை பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொண்டீங்களா? கட்டாயம் பெற்றுக்கிறீங்க. ஆனா ஆளல்ல, ஆளுகை செய்யறது இல்ல. ஆனா ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்ல தெரியும். ஆனா ஆவியானவர் இருந்தா, ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிய அறிய இதை படிக்க 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 சத்தியம் விடுதலை ஆக்கும். ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கும் பொழுது நல்லா கவனிக்கணும். அந்த மேனுஃபேக்சர் அந்த பார்சலை பிரிக்கும் பொழுது என்னமா இருக்கும்? அதில்
அந்த ப்ராடக்ட்டை வாங்கின உடனே டம்மன்னு ஒரு இதை அடிச்சு கடகடன்னு எடுத்துட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியாது. அதில் என்ன இருக்கும்? ஒரு மேனுவல் இருக்கும், ஒரு மேனுவல் இருக்கும். ஹவு டு யூஸ், ஹவு நாட் டு யூஸ், டூஸ் அண்ட் டோன்ட்ஸு. ஒரு மருந்து வாங்குகிறோம், இதை நீ இங்கே வை, இங்கே வைக்காத, இதை பிஃபோர் மீல்ஸ் எடுத்துக்க, இதை பிஃபோர் ஆஃப்டர் மீல்ஸ் எடுத்துக்க. எல்லா ப்ராடக்ட்ஸ் வரும்பொழுதும் அதுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வருது, அதுக்கு ஒரு மேனுவல் இருக்குது. ஆனால் எத்தனை பேர் நீங்கள் வந்து மேனுவல் படிச்சுட்டு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்க? குட்டி குட்டியாக இருக்கிறத விடு, யாருக்கா ஃபோன் பண்ணு, ஃபோன் பண்ணி இது எப்படிங்க ஆப்ரேட் பண்ணு, நீங்கள் இதை போடுங்க அதை போடுங்க, முடியும். மேனுவலாக படிக்கிறது கிடையாது. ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, உங்களை ப்ரொடியூஸ் பண்ண மேனுஃபேக்சரர் ஒரு மேனுவல் கொடுத்துருக்கிறாரு. அந்த மேனுவல் தான் இது 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 இந்த மேனுவலை நீ படிக்க படிக்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது. அப்போ உன் பர்பஸ் என்ன, எதை பேசணும், எதை பேசக்கூடாது. கிங் வந்து ரொம்ப நேரம் பேசுவானா கிங்கு? ஆனால் நான் சொல்லட்டுமா, இந்த ராஜாவுக்கே இவ்வளோ திமிரு இருக்குமானா? உனக்குள்ள இருக்கிற ராஜா சர்வத்தை உண்டாக்கின ராஜா, சர்வத்தை ஆளுகிறவர். அவரு இந்த மேனுவல்ல கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் இதில் இருக்குமா, இதை படித்து படித்து உன் வாழ்க்கையை சரிப்படுத்திக்கன்னு. இந்த மேனுவலை நீ படின்றாரு. எத்தனை பேர் நம்ம படிக்கிறோம்? ஆனால் நான் நல்ல ப்ராடக்டாக இருக்கணும், நான் பெனிஃபிட்டடாக இருக்கணும், நான் பிளஸ்ஸடாக இருக்கணும். ஆனால் அந்த மேனுவல் என்ன இருக்குது? படிக்க மாட்டோம். நீங்கள் வத்தையில் வந்தீங்கன்னா 5, 6, 7 மலை பிரசங்கம். இந்த 6வது சாப்டரில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அப்புறம் என்னது, காட்டு புஷ்பங்களை பாருங்கள்னு சொல்ல, கவனித்து பாருங்கிறார். வெறுமனை பைபிளில் பாருங்கள்னா நம்ம பார்க்க மாட்டோமா? கவனிச்சுன்னா, கவனிக்கும் போது யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங். இப்போ ட்ரெயின் வருது பார்க்குறோம், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்குறோம், அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் கவனித்து பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, யூ ஹேவ் லேர்ன்ட், யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் கவனித்து பார்க்குறது. நீ கவனித்து ஒன்றை பார்த்தனா உனக்கிட்ட ஏதோ ஒன்று அதை கற்றுக்க சொல்லுதுன்னு அர்த்தம். அதுதான் பைபிள் சொல்கிறாரு, பைபிளை சொல்லிருக்கிறார், கவனிச்சு பாரு, கவனிச்சு பாருங்க. அல்லேலூயா. அது பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது பாரு, ஒரு ஃபிஷ்ஷு தண்ணியில் இருக்கும்போது நீங்கள் ஜெபிச்சாலும் ஜெபிக்காட்டினாலும் அது ஸ்விம் பண்ணும் ஜாலியாக. அதுவும் கடன்னு ஓடும், கடன்னு ஓடும், இப்படி ஓடும், அப்படி ஓடும். பார்த்துருக்கீங்களா? ஏன்? அது அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு பேர்டு குட்டியாக இருக்கும், அது ரொம்ப ஹைட்டில் பறக்குது. ஏன்? நீ ஜெபிக்காமே அது செய்யும். ஏன்? அது அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீனும் அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்க. நீ யாரோட இமேஜில் வந்திருக்க? ஏன் பேக்ரவுண்ட் நல்லா இல்லை, எங்கள் அப்பா நல்லா இருந்தால் எனக்கு நல்லா வாழ்க்கை இருக்கும், எங்கள் அப்பா சரியில்லை, எப்போ நான் இவர் அப்பான்னு நாங்கள் ஏற்றுக்கிட்டோமோ நாங்கள் நல்லாயிருக்கோம். அதோடு நிற்கக்கூடாது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். உறவு மட்டும் இருக்கக்கூடாது, ஃபெல்லோஷிப் இருக்கணும் இயேசுவின் நாமத்தில். அது என்ன ஃபெல்லோஷிப்? அது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவின் முறை. அந்த உறவை நம்ம வளர்த்துக்கணும். அந்த ஃபெல்லோஷிப்பை நீங்கள் வளர்த்துக்கிறது எப்படி வளர்த்துக்க முடியும்? நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணுறது, பாட்டு பாடுறது, பைபிள் வாசிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், சர்ச்சுக்கு போயிட்டேன், காணி கொடுத்துட்டேன், நோ, அது மட்டும் கிடையாது. ஒரு சொல்றாரு, above all seek the kingdom of God என்றார். above all means what? அதான் எல்லாவற்றையும் எதை மீன் பண்றாரு? டைரக்டா வாங்க பாயிண்ட்டுக்கு. என்ன உடுத்துவோம், என்ன ட்ரெஸ் இருக்கு, எனக்கு என்ன ட்ரெஸ் இருக்கு, என்ன சாப்பிட்றதுக்கு இருக்கு, அதெல்லாம் யார் தேடுவாங்களாம்? அஞ்ஞானிகள்னா யாரு? காட்ஸ் கிங்டம் தெரியாதவங்க. நீங்க அப்படியா? அப்ப இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம், நீங்க அஞ்ஞானியான்னு ஒரு நாள் செக் பண்ணிக்கலாம். காடை ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்களா, பொருளையும் பணத்தையும் ரதங்களையும் குதிரைகளையும் வைக்கிறீங்களா? எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட்? அவர் சொல்றாரு, above all seek the kingdom of God. எப்படி சீக்கிங் பண்றது? இப்ப நம்ம யாருமே கடவுளை அவமரியாதைப்படுத்துறவங்க கிடையாதுங்க. அப்ப எப்படி பண்றது? இதை டிபிடியில் என்ன போட்டிருப்பாருமா? Matthew 6:33 in English TPT. Above all, constantly chase after the realm of God's kingdom. Come on everybody, realm of God's kingdom. Realm of God's kingdom. சொல்லுங்க எல்லாரும். அப்ப நீ இந்த உலகத்துல இருக்கிற realmல நீ இல்ல, நீ உலகத்துல இருக்கிற. You are not belonging to this world. நீ எந்த உலகத்துக்குரியவ? ஆவிக்குரிய உலகத்துக்குரியவங்க. We are spiritual being. நீங்க எந்த உலகத்துக்குரியவங்க? அதனாலதான் சொல்ற, நான் உலகத்துக்குரியவர் அல்லங்கிறாரு ஜீசஸ். இதை ஸ்தாபிக்க தான் வந்தேங்கிறாரு, இதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேங்கிறாரு. அப்போ பூமிக்குரியது அல்ல, அங்க இருக்கிறது இங்க கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற எக்ஸ்டென்ஷனா நான் ஒருத்தரையும் வைக்கிறதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறாரு. எவ்வளவு பெரிய மெசேஜ் அது பிலாத்திட்ட அவர் சொல்றது. எவ்வளவு பேர் இதை நம்ம கிங்கையும் பத்தி நம்ம நினைக்கிறோம்? சொல்லுங்க.
above all constantly seek or chase இல்லம்மா என்ன பண்ணுமா கான்ஸ்டன்டா பண்ணணும் சொல்லுங்க. நம்ம கான்ஸ்டன்டா பண்றது இல்லை. அந்த இடத்துல ரொம்ப டிபிடியில் தான் ரொம்ப அழகா இருக்கு. கான்ஸ்டன்ட்ங்கிற வேர்டு இருக்கு. ரொம்ப பிரமாதமா டிபிடியில் ஒரு வேர்டு இருக்கு பாருங்க. அடுத்த half of the wordsல all these less important things will be given to you abundantly. Given to you abundantly. All these less important. All these, come on everybody. All these less important. அப்போ ஒரு ஒரு ஆடி காரு அத பைபிள் என்ன இம்பார்ட்டன்ட்னு சொல்லுதுமா? ஒரு ரதம் 4 கார் இருக்கு உங்க வீட்ல. அது பைபிள் உங்களுக்கு என்ன சொல்லுது? லெஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுது. 10 வீடு இருக்கு. அத பைபிள் என்ன சொல்லுது? உங்க அக்கவுண்ட்ல crores and crores மணி இருக்கு. ஒருவனை வானா வரான், ஒருத்தர் போனா போறான், இப்படிலாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் பைபிள் என்ன சொல்லுது? லெஸ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ். they are not more important than the kingdom. ராஜாவும் ராஜாவுடைய வார்த்தையும் ராஜாவுடைய ஆளுகையை விட உனக்கு 10 வீடு இருந்தாலும் அவன் வீடு வேணாமா? வேணும். பட் உன் மைண்ட்ல என்ன இருக்கும்? இட் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட். அக்கவுண்ட்ல பணம் வேணுமா வேணாமா? வேணும். ஆனா அது என்ன உன் மைண்ட்ல இருக்கணும்? இட் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட். பிள்ளைங்க வேணும், பிள்ளைங்க படிப்பு வேணும், எல்லாம் வேணும். abundantly. அந்த லெஸ் இம்பார்ட்டன்ட்டையே காட் எப்படி கொடுப்பாங்க? லெஸ் இம்பார்ட்டன்ட். கம் ஆன் ப்ளீஸ் எவரிபடி. லெஸ் இம்பார்ட்டன்ட். லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன தமிழ்ல? லெஸ் இம்பார்ட்டன்ட்னா கொஞ்சம் முக்கியமானது. கொஞ்சம் முக்கியமானது. ரொம்ப முக்கியம்னு சொல்லல பைபிள். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? எதை முக்கியப்படுத்துறோம்? ஒரு மார்னிங் சர்ச் டைம் இருக்கு, கவனிங்க, சர்ச் டைம் இருக்கு. ஆனா அந்த டைம்ல இன்னொரு இடத்துக்கு போகலாம், அங்க ஒரு பெனிஃபிட் இருக்கு. நம்ம என்ன செய்வோம்? அங்கதான் போவோம். ஆனா அங்க யார் போலியோ அவங்க எல்லாம் அதை லெஸ் இம்பார்ட்டன்ட்டா நினைக்கிறாங்க. இதுக்கு சீக் கான்ஸ்டன்ட்லின்னு சொல்றாரு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் எப்படி வச்சுக்கிறோம்? நாளைக்கு பரீட்சை சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி வச்சுக்கிறோம்? பரீட்சை. சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம், சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம். which is more important, which is less important. இந்த ignorance இருந்தா உன் வாழ்க்கையில நீ தடுமாறி ஏறணும்னு கிடையவே கிடையாது. சிலர் இருக்காங்க, பரீட்சையை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் எழுதாத. இட் இஸ் வெரி ராங். ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கணும். which is more important, which is more important, seeking constantly the kingdom of God. Constantly the kingdom of God. கான்ஸ்டன்ட்னா விடாம, அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் காடை தேடுறது இல்லை, ஒரு கஷ்டம் வரும்போது மட்டும் காட்னு போறது இல்லை, ஒரு இயலாமை வரும்போது மட்டும் ஐயோ காட் எனக்கு நீங்க உங்களை தவிர யாரும் இல்லை. நோ, காட் சொல்றாரு, அன்னைக்கு இழந்து போனதை நான் திருப்பி கொடுத்துட்டேன். இழந்து போனதை தேட ஒரு சிக்கு நான் வந்தாச்சு, கொடுத்தாச்சு. அதெல்லாம் உனக்கு என்னதுங்க? கொடுத்தாச்சு. அப்ப அதை நீ சீக் பண்றியா? சீக்கிங்கிறதுக்கு நிறைய சினானிம்ஸ் இருக்கு. தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கம்மா. சீக்கிங்னா சர்ச், கரெக்ட் ஆன்சர். டிசையர் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? சீக்கிங்க்கு என்ன இருக்கு? ஆனா லேர்னிங் வந்து ரொம்ப முக்கியம். சீக்கிங்கிறது டிசையரிங். சொல்லுங்க எல்லாரும். டிசையர்னா என்னது? நக்கோடாக்கு போயிட்டு அப்படியே பார்க்கறது, பார்த்து 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 தேடி அப்படி எடுப்பேன் நான். எதுக்கு சொன்ன? சீக்கிங்னா ஹார்ட்ஃபுல்லா டிசையர், ஆசையோட. அப்புறம் என்ன? எக்ஸ்ப்ளோர். இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், பண்ணுவோம். பார்த்தீங்களா? வேற என்ன சொல்லலாமா? சீக்கிங்க்கு டிசையர். இதை மாதிரிலாம் கிங்டம் ஆஃப் காடை நம்ம இருக்கிறோமா? கிங்டம் ஆஃப் காடுன்னா என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு. அதாவது கிங் இருக்கிறாரு, அவருடைய ராஜ்யத்துல ரெல்ம்னு ஒரு வேர்டு படிச்சோம் பார்த்தீங்களா? ரெல்ம்னு சொல்லுங்க எல்லாரும். ரெல்ம்னா அது ஒரு ஸ்தலம். இயற்கையில ஒரு ஸ்தலம் இருக்கு. இயற்கையில ஒரு ஸ்தலம் இருக்கு. நீங்க இங்க இருந்து போகணும்னா ஒரு கார் எடுக்கணும், ஒரு என்ன எடுக்கணும், ஒரு வெஹிக்கிள் வேணும். இங்கேருந்து போகிறதுக்கு வேணும். பஸ்ஸில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், வரலாம். சாப்பிட்ணுன்னா இங்கே போய் சாமான் வாங்கலாம். இதெல்லாம் ரெல்மு, இயற்கை தலம். ஆனால் காட் யூஸ் பண்ணதில் பாருங்கள், சூப்பர் நேச்சுரல் ரெல்மு. தட் இஸ் அது பாருங்கள். 5000 பேர் இருக்காங்களா? ஐயோ, அப்போ சீக்கிரமாக குக்கர் வைக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கா? ஒரு 100 பேர் குக்கர் வைங்க, இல்லை 100 பேர் சமைங்க. இயற்கை தலத்தில் மைண்டை போட்டு குழப்பல. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலம் தான் கிங்டம் ஆஃப் காட். சொல்லுங்க எல்லாரும். கிங்டம் ஆஃப் காட் சீக் மீன்ஸ் வாட்? டிசையர் பண்ணு. எதுக்கு டிசையர் பண்ணு? டாக்டர் சொல்றான், உனக்கு கஷ்டமா பிள்ளை பிறக்காது, நீங்களாம் முன்னேற முடியாது, உங்க பணமே இல்லாம நீங்க எப்படி வீடு கட்டுவீங்க? ஆனா நீங்க கட்டுவீங்க.
இந்த தகப்பனுக்கு பிறந்தா இந்த கேரக்டரோட தான் உன் பிள்ளை இருக்கும். கிடையாது, கிடையாது. வேற என்ன சொல்லலாம்? இந்த குடும்பத்துல வாழ்க்கப்பட்டா இப்படிதான் இருக்கும். கிடையாது. இப்படிலாம் இருந்தா உனக்கு இப்படிலாம் இருந்ததுன்னா டாக்டர் சொல்றதா நடக்கும். கிடையாது. உங்க அப்பா அம்மாவுக்கு படிப்பே வரல, இந்த பிள்ளைக்கு எப்படி படிப்பு வரும்? கிடையாது, கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒரு தலம். அந்த தலம் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தலம். அந்த தலத்துல தான் இவர் நம்ம ராஜாதி ராஜா ஆளுகை செஞ்சுக்கிறார். ஆண்டவரும் சொல்றாரு, இன்னைக்கு அந்த தலத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டு நீனும் ஆளுகை செய்யலாங்கிறார். உங்களுக்கு முதல்ல தான் வரணும். நீங்க அப்படி வந்துட்டீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் மனுஷன் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தோத்து போயிருவீங்க. ரெண்டாவது உங்க ஜெபம்லாம் சப்புன்னு ஆயிடும். நான் எவ்வளோ ஜெபம் பண்றேன், இவர் மாறல. நான் எவ்வளோ ஜெபம் பண்றேன், எனக்கு நல்லா இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் யார்கிட்ட தான் இருக்கணும்? எக்ஸ்பெக்டேஷன் யார்கிட்ட தான் இருக்கணும்? சொல்லுங்க எல்லாரும். எக்ஸ்பெக்டேஷன் யார்கிட்ட இருக்கணும்? மேனுஃபேக்சர் யாரு? இந்த உலகத்துல உங்களை கொண்டு வந்தது யாரு? அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். சிலர் சொல்லுவாங்க, ஏதாவது தோல்வினா எக்ஸ்பெக்டே பண்ணாத, அது தப்பு. காடு கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணணும், மனுஷன்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. காடு கிட்ட நீ எக்ஸ்பெக்ட் பண்ணணும், மனுஷன்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. காடு கிட்ட நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணித்தான் ஆகணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை. யாரெல்லாம் அந்த ரெல்மை புரிஞ்சுக்கிறீங்களோ, சமுத்திரத்தில் உள்ள மச்சங்கள் மட்டும் இல்ல, பூமியில் நடமாடுகிற யாரையுமே நீ என்ன செய்யலாம்? ஆண்டு கொள்ளலாம். ஒரு பாப்பா சொன்னா, என்னுடைய பாஸ் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, என்ன ரொம்ப பாப்பா அந்த லேப்டாப் அதெல்லாம் கொடுத்துட்டு முழுக்க என்ன வேலை வாங்குற. அவர் பேர் என்ன? சரி, இந்த பேரு ராத்திரிக்கே அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதாவது நீ என்ன தப்பு பண்ண? இந்த நியாயம் விசாரிச்சுக்கலாம் இருக்காது. உங்களுக்கு என்ன வேணும்? அவர் கேட்குற, நீ என்ன வேணும்? என் கண்ணு பார்வடையணும், அவ்வளோதான் சொல்கிறான். உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, ஹோட்டலுக்கு போகிறீங்க, என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. ரொம்ப கண்ணெல்லாம் இருட்டுதுங்க, ரொம்ப பசி, வயிறு கில்லுதுங்க, நேத்திக்கு சாப்பிட்றது பிரதர் அப்படின்னு அவன்கிட்ட பேசுவீங்களா? உனக்கு என்ன வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணி அவன்கிட்ட கதை பேசிக்கல. என்ன வேணுமோ அதை பேசுங்க. டாக் தி ரிசல்ட்ஸ். ரிசல்ட் என்ன வேணும் உனக்கு, அதை பேச. அதான் கிங்டம் ஆஃப் காட். அப்படிதான் அது ஒர்க் பண்ணுது. உனக்கு என்ன வேணும்? எனக்கு இது சரியில்லை, எனக்கு அது சரியில்லை, இல்லைங்கிறத பேசாதீங்க. எது வேணும்? குருடன்ட்ட போய் கேட்குறாரு, நான் என்ன செய்யணும் உனக்கு? இவருக்கு தெரியாதா என்ன? இவருக்கு தெரியாதா என்ன? சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் என்ன செய்யுது நம்மளை? இந்த மாதிரிலாம் இருக்கிற ஆட்கள்லாம் நம்மளை என்ன செய்வாங்க? நம்மளை ஏறுறவங்கள கீழே பிடிச்சி இழுப்பாங்க, மனம் மடிவாக்கிடுவாங்க. ஒரு சாணி ஏறினா ஒரு முழத்துக்கு நம்மளை சறுக்கிறதுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய தளத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. பூமிக்குரிய தளத்தில் ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுது. இப்போ ஒரு ஃபோர்ஸ் சொல்றேனே, புவியீர்ப்பு விசைன்றது ஒரு ஃபோர்ஸ். அது என்ன பண்ணும்? கீழே இழுத்து தள்ளிடும். நீ என்னதான் எஃபர்ட் போட்டு பூமிக்குரிய இதையே செஞ்சுட்டு இருந்தனா நீ கீழே தான் போவ. ஆனா அந்த ஃப்ளைட் என்ன பண்ணுது? புவியீர்ப்பு விசையா நீ ஓஹோ அப்படின்ட்டு அந்த புவியீர்ப்பு விசையை பார்த்து நக்கல் பண்ணிட்டு அது எகுறுது மேல. எகுறது மட்டும் இல்ல, அது 6000 கிலோமீட்டருக்கு மேல பறக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நான் சொல்ல வரேன்? கிங்டம் ஆஃப் காட் அப்படிங்கிறது ஒரு புதிய தலம். சொல்லுங்க எல்லாரும், புதிய தலம். That is nothing but supernatural realm. That is nothing but what? Come on please. அது என்னதுமா? அதை நீ எப்படி தேடணும்னு சொல்லுது? கான்ஸ்டன்ட்லி சீக் பண்ணு. சேஸ் பண்றதுன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? சேஸ்னா சுருட்டி பிடிச்சி எடுத்துரு, டப்புன்னு வெடுக்குன்னு பிடிங்கிடு. எப்படி? கான்ஸ்டன்டா. நம்ம நல்லா இருக்கும்போது செய்வோம், காசு இருக்கும்போது நல்லா செய்வோம், காசு இல்லைன்னா டொங்கல் உட்காந்துருவோம். அப்படி இல்லை, எப்பயுமே ஒரே மாதிரியே சீக் தி கிங்டம் ஆஃப் காட், டிசையர் இட். அந்த கிங்டத்துக்குள்ள என்ன இருக்குன்றாரு பாருங்க, அபண்டன்ஸ் இருக்கு. லெஸ் இம்பார்ட்டன்ட்லாம் எப்படி இருக்குதுமா? அம்மா லெஸ் இம்பார்ட்டன்ட்லாம் எப்படிமா இருக்கு? லெஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆர் அபண்டன்ஸ்னா, இப்போ ஒரு வீடு இருந்தா போதும், நல்லது. அது லெஸ் இம்பார்ட்டன்ட், அதையும் அபண்டன்ட்டா கொடுத்துருவாரு. மார்க் இருந்தா போதும், மார்க் முக்கியம், அது லெஸ் இம்பார்ட்டன்ட் இன் தி கிங்டம் ஆஃப் காட். பட் அதை எப்படி கொடுப்பாரு? நான் என்ன ஃபோக்கஸ் பண்றேன்னா, seek the kingdom always constantly. It is a realm. அந்த realmல no subtraction, addition மட்டும் இல்ல, multiplication. ஹalleluya, ஹalleluya. அங்க என்ன கிடைக்கும்னா, ஒன்று ஒன்றா கூட்டுறதல்ல, கூட்டல்னா ஒன்று ஒன்றா கூட்டுறது. மல்டிப்ளிகேஷன் என்னது? பெரிய பெரிய நம்பரை கூட்டும்போது என்ன செய்யறோம்? நம்ம பெருக்கி போட்டுறோம். அதுதான் காட் மல்டிப்ளை பண்றேங்கிறார். கிங்டம் ஆஃப் காட் அபண்டன்ட்லிங்கிற வேர்டுக்கு நான் சொன்ன நிறைய பேர் நல்ல சினானி வேர்ட்ஸ் சொன்னீங்க. அபண்டன்ட் இருந்துக்கு என்ன சொன்ன வேர்ட்ஸ்லாம்? மோர்,
huge, enormous, overflow. அப்புறம் என்னது? multiply, increase, plentiness. அப்புறம் நம்ம சொல்லலாம் tremendous, more than enough. God அப்படிதான் செய்றார். more than enough கொடுங்க. enough is enoughன்றாரு. ஆமென் சொல்லுங்க. enough is இது போதும் ஆண்டவரே. no, enough is enough உனக்கு. more than enough. அப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்படிலாம் இருக்குது, என்ன செய்யலாம்? ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க. இப்போ வாங்கம்மா, ஜான் காஸ்பல் 10 என்ன சொல்லுது? பிசாசு எதுக்கு வரானுது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும். திருடன்றதெல்லாம் யாரு? பொல்லாதவன், சோதனைக்காரன், இப்பிரபஞ்சத்தின் தேவன், திருடன், சேட்டனுக்கு. இதெல்லாம் யாரை குறிக்குது? இருளின் அதிகாரி. இதெல்லாம் யாரை குறிக்குது? சாத்தானை குறிக்குது. அவனுக்கு ஒண்ணுதான் தெரியும். என்ன தெரியும்? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேற ஒண்ணுத்துக்கு வர மாட்டான். வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அந்த அவைகள் தான் நீங்களும் நானும். நமக்கு என்னத்துக்கு வர்றாரு சொல்லுங்க எல்லாரும்? ஜீவன். ஜீவன். அங்க சொல்ற உணவை பார்க்கலும் எது பெருசுன்றாரு? ஜீவன். மேத்யூ 6 சொல்றேன். உணவை விட எது பெருசுங்கிறாரு? ஜீவன். உடைய விட எது பெருசுங்கிறாரு? சரீரம். நல்லா கவனிக்கணும். அப்ப அவருடைய பார்வை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு பிரச்சனையை நீங்க பார்க்கிற பார்வையே வேற மாதிரி ஆயிடும். ஆமென். ஹalleluya. நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும். அந்த பரிபூர்ணங்கிற இடத்துல இங்கிலீஷ்ல என்னமா இருக்கு? abundance ன்னு இருக்கு. more than enough ன்னு இருக்கு. more than you expect ன்னு இருக்கு. overflow ன்னு இருக்கு. ஒவ்வொரு வெர்ஷன் எடுத்து படிச்சா more abundance ன்னு இருக்கு. ஹalleluya. abundance ஜாஸ்திங்க. more. இதெல்லாம் நமக்கு வெளிச்சமே கிடையாதுங்க. இதெல்லாம் நமக்கு வெளிச்சம் கிடையாது. இந்த பிரச்சனையே பார்த்துட்டு இருக்கோம். உட்காந்து பிரச்சனையை பார்த்து நீ வெளியேறிதான் ஆகணும். பிரச்சனை உன்னை பார்த்து பேசுகிறது. நீ இனி உயர முடியாதுன்னு பேசுது. அத்திமரம் பேசுது கனி கொடுக்க முடியாதுன்னு. ஒரு பண கஷ்டம் பேசுது, உனக்கு பணம் இல்லை அவ்வளவுதான் நீ இன்னும் பேசுது. ஆனா கர்த்தர் சொல்றாரு நீ வந்து சேருவேன்னு சொல்றாரு. நீங்க நான் சொல்றேன் உங்க பணத்தை வான்னு சொல்லலாம். பணத்தை நீங்க ஆசீர்வாதத்தை வான்னு சொல்லலாம். இது ஆன்டி பிப்ளிக்கல் கிடையாது. ஆன்டி பிப்ளிக்கல் கிடையாது. இது பைபிள் தான் சொல்லுது. ஒரு ரெல்ம்ல நீ வாழறதுக்காக தான் இந்த பூமியில வந்திருக்க. தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மீன் சொல்றாரு. நீ எப்ப நீ அபண்டன்ஸ்குள்ள போற? விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. நீ விசுவாசி சொல்லும் பொழுது நீ அபண்டன்ஸ்குள்ள வந்துருவ. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நானும் ஜீவன் உண்டா இருக்கவும். அப்படின்னா ஜீவன் சொல்லுங்க எல்லாரும். ஜீவன். ஜீவன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஜீவன் உண்டா இருக்கவும். ஜோயே இங்கிலீஷ்ல சொல்றா. ஜோயே இஸ் ஜீவன், ஜீவன் இஸ் ஜோயே. அதர் தென் தட் நானே உயிர்த்தலும் ஜீவன்றார். ஜீவன்னா என்ன? அதாவது நல்லா கவனிங்க. கவனிங்க. இந்த வெள்ளண்டு கிணறுல இருந்தால் அவ பேர் என்னது? பேர் கொடுக்கல. சமாரியா ஸ்திரீ. அவட்ட சொல்றாரு இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு நான் கொடுக்கிற தண்ணீர் அது என்ன தண்ணீர்? லைஃப் கிவிங் வாட்டர் மீன்ஸ் அந்த ஜீவனாலே லேக்கிங்ன்றது எந்த ஏரியாவிலும் இல்லாம இருக்கிறது. நோ லேக், everything in abundance. that is ஜீவன். அதான் nothing is broken, nothing is missing. ஜீவன் உண்டாயிருக்கவும் என்றார்ல அந்த இடத்துல. ஜீவன்னா என்னது? ஒரு தாகம். பணம் இருந்தா நல்லா இருக்கும். இது என்னது? ஒரு தாகம். பணம் இருந்தா பிள்ளைங்களுக்கு இது செய்யலாம். காசு இருந்தா இந்த கடன் வாங்காம இந்த வீட்டை கட்டலாம். இது என்னது? தாகம் இருக்குது. தாகம்னா ஒரு சொம்பு தண்ணியை குடிக்கிறது மட்டும் இல்ல. ஏதோ ஒன்று வாண்டிங்ல இருக்கு, டிசைர் பண்றீங்க, அது கிடைக்கல. அந்த ஜீவன் இல்லைங்க. அந்த ஜீவனுக்கு ஏங்குறீங்க. ஆனா அவர் சொல்றாரு இந்த தண்ணியை குடிச்சேன்னு வச்சுக்க உனக்கு தாகமே வராதுங்கிறார். இதுதான் அது. இதுதான் மேனுஃபேக்சர் மேனுவலை படிங்கிறார். அந்த ரெல்ம்ல இருந்து நீங்க ஆப்ரேட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜீவன் உண்டாயிட்டே இருக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகமே எடுக்காதுன்னா லேக் இருக்கும். அதாவது பாட்டு பாடணும், கவனிச்சிங்களா? யாக்கோபுன்னு சிறு பூச்சே நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத, இஸ்ரவேல் சிறு கூட்டமே நீ பயப்படாத, கலங்காத. தீங்கு உன்னை தீங்கு வராதுன்னு சொன்ன பாட்டு இருக்கா? அப்படி தீங்கு உன்னை ஒன்று செய்யாது. தீங்கு இருக்கும், அது ஒன்றுமே செய்ய முடியாது. பைபிளை படிங்க நல்லா.
தீங்கு வந்தாலே நம்மளுக்கு அவுட், அவ்வளவுதான். கடவுள் ஏன் தான் என் வாழ்க்கை இப்படி சோதிக்கிறாரோ தெரியல, ஏன் எங்க குடும்பத்தை இப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல, ஏன் எங்களுக்கு இப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னுவாங்க. சொல்றாரு தீங்கு இருக்கும், ஆனா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு லஞ்சம் வாங்குறப்ப அவன் ஒன்ட்ட வாங்க முடியாது. ஒரு கெட்ட வார்த்தை பேசுறவனு உன் பாசா இருப்பான், ஓன்ட்ட வாய் அடங்கிடுவான். ஏன்னா உன் வாயை நீ கரெக்டா திறக்கிற. எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்கம்மா கிங்டம் ஆஃப் காட் எப்படி ஆப்ரேட் பண்ணலாம்? வாயில வர்றதே இப்படி வரணும். சரி சொன்ன வந்துருமா வரும். அவங்களுக்கு என்ன தெரியுமா, இந்த சுவிட்சை போட்டுட்டு உடனே லைட்டுற மாதிரி நீங்க சொல்லி சொல்லி ஒரு ரெல்மை நீங்க உண்டாக்கணும். உங்க வீட்டை ஒரு ரெல்மை உண்டாக்கணும். ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிட்டு சாப்பாடு பத்தல, அங்க போய் 2-3 பேர் போய் சேர்ந்து சாப்பிட்டா நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் என்னங்க அந்த சாப்பாடு அப்படியே உப்புச்சு பாருங்க. அதான் ஒரு நக்கல் சொல்றேன், நீங்களே சாப்பாடு கொடுங்க அவங்களுக்குன்றாரு ஜீசஸ். எப்படி கொடுக்கறது? அவன் குதிரை வாங்குறதுக்காக பிலிப்புன்னா குதிரைன்னு அர்த்தமா. அவன் குதிரை மேல ரொம்ப ஆசைப்படுறவனா. ஒரு குதிரையில ஏறி போறதுன்னா அவனுக்கு ஆசை. ஒரு 200 ரூபாய் பணத்தை சேமிச்சு வச்சிருக்கான் குதிரை வாங்க. அதனால அவன் அந்த காசுக்கு ஒரு கணக்கு போட்டுருவாருன்ட்டு என்ன செய்யறான், என்ன சொல்றான், 200 பணம் இருந்தாலும் பத்தாதுன்னு சொல்லிடுறான். ஃபர்ஸ்ட் நான் 200 கொடுத்தாலும் பத்தாது, அதனால என்னகிட்ட கணக்கு வைக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு. இப்படிதான் நம்ப இருக்கும். ஆனா அவன் 200 ரூபாயும் வாங்கல. உங்ககிட்ட என்ன இருக்கு அதை கொடுங்கிறாரு. உன்கிட்ட என்ன இருக்கு? எலிசாவை தான் சொல்ற, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. ஒரு குடம் எண்ணெயை தவிர ஒண்ணுமே இல்லைங்கிறா. ஒரு குடம் எண்ணெய் மீன்ஸ் வாட்? எண்ணெய்னா ஆயில்னா எதை குறிக்குது? அபிஷேகத்தை. உனக்கு அபிஷேகம் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இல்லையா? அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளலையா? ஆவியானவரை நீங்க மறுபடியும் பிறந்த பிறகு ஆவியில பிறக்கலையா? சொல்லுங்க, நீங்க ஆவியில பிறக்கலையா? நீங்க மறுபடியும் பிறக்கலையா? அப்ப ஆவியானவர் இல்லையா உங்களுக்கு? அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கும் பொழுது அந்த அபிஷேகமே எனக்கு தெரிஞ்சிடும். உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க சொல்லு, இந்த ஆவியானவரை தவிர எதுவுமே இல்லைன்னா அந்த ஆவியானவரை தவிர வேற யாராலுமே செய்ய முடியாதவர் செஞ்சிருவாரு. மேனுவல மேனுஃபேக்சர் கொடுத்துற மேனுவல படிங்க. அப்ப இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ப்ராடக்ட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதுல போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான் தெரியுமா? படிச்சிருக்கீங்களாமா? அதை இதுல ஏதாவது ஒழுங்கா இல்லைன்னா அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், யார் காசுல அவன் காசுல. ரெப்புடேஷன் இருக்கு அதுக்கு. உனக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. யார் அந்த ரெப்புடேஷன்? கிங் ஆஃப் கிங்ஸ். அந்த ரெப்புடேஷன்ல அவ்வளவு பவர் இருக்கு. தட் இஸ் தி கிங்டம் ஆஃப் காட். அந்த ரெப்புடேஷனுக்காகவே உனக்கு செய்வாரு. இந்த வெளிச்சம் தான் இன்றைக்கு உங்களுக்கு தேவை. இதுதான் இன்னைக்கு தேவை மெசேஜ். இன்னைக்கு சர்ச்சுக்கு தேவை கிங்டத்தை ஆபரேட் பண்ண தெரியணும். நான் ஏன் இங்க வந்திருக்கேன், ஏன் தான் வந்தேன்னே தெரியல, ஏன் தான் என்ன பெற்றாங்களோ தெரியல. நான் சொன்னேன், எதுக்கு என்ன ஒரு ஊழியத்தை கொடுத்தீங்க, ஏன் நான் பிறந்தேன், இதெல்லாம் இது மாதிரிலாம் எங்கள் அம்மாவே நான் கேட்டிருக்கேன். ஏமா அப்பா தான் சரியில்லையம்மா, ஏமா இந்த அப்பாவுக்கு இத்தனை அப்படின்னு கேட்டேன். எனக்கு 1 வருஷம் குழந்தை இல்லாததுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். நான் இந்த மாதிரி நம்ம கேட்டுக்கூடாதுன்னு. அல்லேலூயா. ஆனால் நான் காடு கிட்ட கேட்பேன், ஏன் என்ன படைச்சிங்க? அவன் அந்த கொலோசியர் படிக்கும்போது சொல்றாரு, அதுல அவருக்கென்று படைச்சாருன்னு இருக்கு. யாருக்காக படைச்சாரு? யாருக்காக நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க? யாருக்காக நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க? அவருக்கென்று. அல்லேலூயா. அல்லேலூயா. கொலோசியர் 1 அதிகாரத்தில் இருக்குமா அது? அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்க. பாத்தீங்களா? அவருக்குள் சகலமும் அகரிநிலை இருக்கு. அடுத்தது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்று. இதை படிச்சேன் பாரு. யாராவது ஒரு ப்ராஃபஸி ஒரு அந்நிய பாஷையை பேசி ஒரு வியாக்கியானம் பண்ணி, ஏன் அழுவுற, ஏன் நீ பிறந்ததுக்காக அழுவுற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம். இந்த மேனுவலை படிக்கும் போது என்ன இருக்குது, அதுல எனக்காக தான் நீ படைக்கப்பட்டிருக்க, நீ ஏன் அதெல்லாம் பாக்குற அப்படின்னும் போது இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் பீப்புள் மாறிடும். எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் பீப்புள் மாறுறது தான் கிங்டம் ஆஃப் காட். இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, ஒருத்தர் சத்தியமா செய்ய மாட்டாங்க காடை தவிர. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கணும்? ஏன்னா அவர் தான் என்ன கிரியேட் பண்ணாரு. கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற. விடுதலை ஆக்கின பாஸ்ட் டென்ஸா பிரசன்ட் டென்ஸா? அது அப்ப நீங்க விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. இருளின் அதிகாரம், இருளுக்கு சொந்தக்காரர் யாரு?
இருளுடைய அதிகாரம் யார் கையில இருக்கு? இக்னரன்ஸ். வசனத்தை வசனமா தெரியல, அதெல்லாம் என்னது? இருள். ஒருவேளை ஸ்மோக் பண்ணாம இருக்கலாம், குடிக்காம இருக்கலாம், போனோகிராஃபி இல்லாம இருக்கலாம், திருடாம இருக்கலாம், பொய் சொல்லாம இருக்கலாம். ஆனா அதை தாண்டுறது இக்னரன்ஸ் தான் பெரிய சின்னு. ஏன்னா அதை இப்ப இதெல்லாம் நீங்க செய்ய மாட்டீங்க. எதை காமிச்சா நீ கர்த்தர்ட்ட நெருங்க மாட்ட, எதை காமிச்சா பர்பஸ் தெரியாம வாழ்வ, அதுலதான் நீங்க இக்னரண்டா இருக்க கூடாது. அதுக்குதான் இந்த வசனம் சொல்றேன், இருளின் அதிகாரத்திலிருந்து நீ என்ன செய்யப்பட்டுட்ட? விடுதலாக்கப்பட்டுட்டு தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு. அந்த அன்பின் குமாரன் இடத்துல என் பைபிளை நான் போட்டு வச்சுக்குவேன். யார? இல்லடா, தமது ஃபாதர். குமாரன் யாரு? ஜீசஸ். தமது ஃபாதர் காடுடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு என்ன நான் விரும்பலன்னா கூட என்ன உண்டாக்கி அவர் உட்படுத்தி இழுத்து பிடிச்சி வச்சுட்டாரு. உட்படுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்னமா இருக்கு? டிரான்ஸ்ஃபர்ட் அஸ். அப்பன்னா ஆல்ரெடி யூ காட் டிரான்ஸ்ஃபர்ட் அஸ் சன்ஷிப்ல இருக்கீங்க. அன்பின் குமாரனாக இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம். சொல்லாம எல்லாரும் ராஜ்யம். ராஜ்யம் ராஜ்யம் அப்படின்னா கிங் அண்ட் கிங்டம், ஆளுகை செய்யக்கூடிய, அபண்டன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலம். அதுக்கு உங்களை என்ன பண்ணிட்டாரு? உட்படுத்துவார் இல்ல, உட்படுத்திட்டாரு. ஐயோ, அதை நீங்க தியானிக்க 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 சிக்னஸ் நிக்காது, லேக்கு நிக்காது. உங்களுக்கு எதெல்லாம் வருத்தத்தை உண்டாக்குதோ அது நிலைச்சு நிக்காது இயேசுவின் நாமத்தினால். அப்படி நான் உங்களை வாழ்த்துறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு என்னை உட்படுத்தினோருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினோருமா இருக்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். I got transferred from supernatural to natural. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். நான் அந்த தரித்திரமா இருக்க மாட்டேன். நான் செலவீனத்துல, ஒழுங்கின்மையில, பலவீனத்துல இருக்க மாட்டேன். நான் தலையாய் இருப்பேன், நான் மேலாய் இருப்பேன். நான் உன்னத தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறேன். என்னை தலையாய் வைத்திருக்கிறார், என்னை மேலாய் வைத்திருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நான் விடுதலையாக்கப்பட்டவள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு என்னை உட்படுத்தினபடினால் குமாரனாகிய இயேசுவினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நான் செய்வேன் இயேசுவின் நாமத்தினால. யாரெல்லாம் உண்மை ஆவியிலிருந்து சந்தோஷமா ஆமென் சொன்னாங்க அத்தனை பேருக்கும் அந்த ராஜ்யத்தின் புத்திரர்களாய், ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்குரிய அந்தஸ்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you. God bless you. கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே, நான் காக்கும் தேவன் என்றாரே.